மோந்தா புயல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் பினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மோத்தா புயல் இன்று தமிழகத்தை விட்டு 17 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதலே தொடர்ச்சியாக மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்ததைப்படி, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அதி கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதே போல ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் அதி கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சென்னையில் அதாவது பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காலை முதலே அதாவது கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வாகன ஓட்டிகள் என மழையில் நனைந்தவாறே அதாவது தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் இன்றைய தினம் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் சென்னையில் பரவலாக அதாவது மயிலாப்பூர், அண்ணா சாலை மற்றும் அதே போல தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையின் அளவு அதிகரித்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.